இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வைஃபை அண்ட் மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம செகண்ட் சேனல் வச்சுருக்கோம், SPW அனிமேஷன்னு. அதில் கேமர்ஸ்க்கான அனிமேஷன் வீடியோ போடுவோம். அது கேமர்ஸ்க்காகவே க்ரியேட் பண்ணுது, மறக்காமல் செக் பண்ணுங்க. நம்ம சேனலில் பப்ஜி ட்ரிக், கம்ப்யூட்டர் ட்ரிக் அண்ட் லேப்டாப் ட்ரிக்ஸ் பற்றி போடுவோம். பப்ஜி ஸ்ட்ரீம் அண்ட் பப்ஜி ட்ரிக்ஸ் பண்ணுவோம். ஹைலி கம்ப்ரஸ்டு கேம்ஸும் பண்ணுவோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிறையா ஹைலி கம்ப்ரஸ்டு கேம்ஸ்க்கான ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா டாபிக்ஸ் பண்ணுவோம், மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போனா ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா, ஈவன் வைஃபை இன்டர்நெட் ஸ்பீட் கூட ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதுவும் குறிப்பாக நைட் டேத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பப்ஜி விளையாடும் போது பிங் அதிகமாக இருக்கும். மூவிஸ் டவுன்லோட் பண்ணால் ஸ்லோவாக ஏறும். யூடியூப் வீடியோஸ் பஃபர் ஆகும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்நெட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற முன்னாடி உள்ள எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீட் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டிப்ஸ் யூஸ் பண்ண அப்புறம் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுட்டு ரெண்டத்தையும் கடைசியில் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற சிம் 1 ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இன்டர்நெட் ஸ்பீடு கிடைக்கும். சிம் 2ல் இருந்தால் சிம் 1ல் மாற்றிக்கோங்க. ஏன்னா சிம் 2ல் அவ்வளோ நெட்டு கிடைக்காது. அந்த கம்பெனி மெசேஜ்லேயே வரும், சிம் 1 ஸ்லாட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு இன்டர்நெட் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் தான் காரணம். அதுக்கு சொல்யூஷன் இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு வீடியோ வரும், அதில் இருக்கிற டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எந்த இடத்துல டவர் சிக்னல் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணலாம். எப்பயுமே அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணல. ஏதாச்சும் இப்போ டவுன்லோட் பண்ணால் ஃபோன் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ சிக்னல் எப்படி அதிகமாக இருக்கிறதுக்கு மெஷர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது இன்பில்ட்டாக எல்லா ஃபோனுக்கும் இருக்கும். எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு வீடியோ வரும், அதில் எப்படி இன்டர்நெட் ஸ்பீடை மெஷர் பண்ணுறதை பற்றி இருக்கும். தேர்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசுங்க. இது தேர்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் வேலை செய்யலைன்னா அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசினீங்களா, அவங்க லொக்கேஷன் அப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. இல்லை குறிப்பிட்ட வெப்சைட்டு இல்லை குறிப்பிட்ட ஆப் மட்டும் உங்களுக்கு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். இப்போ இன்ஸ்டாகிராம் மட்டும் உங்களுக்கு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அவங்க கஸ்டமர் கேர்கிட்ட இப்போ பேசி பாருங்கள். இல்லை எல்லா ஆப்பும் ஸ்லோவாக இருக்குது, நெட்டே வரமாட்டேங்குது, கேபி ஸ்பீடில் தான் வருதுனாலும் நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. இது நிறைய பேருக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஏபிஎன் செட்டிங்ஸ் எஸ்எம்எஸ் வழியாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏபிஎன் செட்டிங்ஸ் கொடுக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வேறு சிம் வச்சுருப்பீங்க. அதனால அவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை செய்யாது. நீங்கள் கஸ்டமர் கேருக்கு பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபோனை பார்த்து இந்த ஃபோனுக்கு ஏற்ற அந்த ஸ்பீடை கொடுப்பாங்க. இது இந்த ஏபிஎன் செட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வேலை செய்யும்.
வைஃபை இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வைஃபை ரூட்டரை கொஞ்சம் செல்ஃப்லையோ இல்லை கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வைங்க. அப்போ தான் எல்லாருக்கும் கொஞ்சம் நெட்டு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் கீழே இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோவா நெட்டு கிடைக்காது. கொஞ்சம் மேலே செல்ஃபில் அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வைஃபை ரூட்டரை தூக்கி வீட்டு கார்னரில் வச்சிடுறாங்க. அது வீட்டுக்கு மட்டும்தான் சிக்னல் வரும்னு நினச்சிட்டு வீட்டு கார்னரில் வச்சுருவாங்க. ஆனால் அந்த சிக்னல் வீட்டுக்கு வெளியேயும் கிடைக்கும். அந்த சிக்னல் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வைஃபை ரூட்டர் கொஞ்சம் சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா ஃபேமிலிக்கும் ஈக்குவலாக ஸ்பீடு கிடைக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லோவான இன்டர்நெட் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம செகண்ட் சேனலை விசிட் பண்ணி பாருங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நிறைய பேர் பப்ஜி விளையாடுறீங்க. அதில் பிங் அதிகமாக இருக்கும். 910+ தான் இருக்கும். நானும் இப்படி தான் வச்சுருந்தேன். அப்புறம் இந்த டிப்ஸ்லாம் வெப்பில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான நெட் ஸ்பீடு கிடைக்கும். நீங்கள் பப்ஜியும் ஃப்ரீ ஆடலாம். ஓகே, தேங்க்ஸ். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.